بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. بعد أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், சர்வ வல்லமை படைத்தவன் என உள்ளத்தினால் உறுதி கொண்டு நாவினால் சாட்சி வந்தவனாக சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், இன்று வரைக்கும் இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் இருபாலாருக்கும் அல்லாஹ்வினுடைய அருள் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல இடங்களில் வசியத்தாக செய்வதெல்லாம் அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு அவன் அடிக்கடி நமக்கு கட்டளையிடுகிறான். எனவே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிகம் அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொண்டவனாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா தாரியாத்திலே இப்படியான ஒரு செய்தியை சொல்கிறான். வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் ஞாபகமூட்டுங்கள். அந்த ஞாபகமூட்டல் மூமின்களாக இருந்தால் அவர்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே நபிக்கு ஒரு கட்டளையாக சொல்கிறான். எனவே இங்கு பேசப்படுகிற செய்திகள், இன்றைக்கு மௌலவி நல்லா பேசினார் என்று சொல்லி வெளியே நின்று பேசுவதற்காக இங்கு ஜும்மாக்கள் நடத்தப்படவில்லை. மௌலவி நல்லா பேசினாரு, சத்தமா பேசினாரு, நல்ல விஷயம் இருந்துச்சு இந்த காதால கேட்டுட்டு வாயால பேசிவிட்டு போவதற்காக இங்கே ஜும்மா அல்ல. எங்களுடைய வாழ்க்கையில் மாறுதல்கள் வர வேண்டும். நான் எப்படி இருக்கிறேன், நான் இனிமே எப்படி இருக்க வேண்டும், குர்ஆன் சுன்னா சொல்லுகின்ற அடிப்படையில் நான் வாழ்கிறேனா, என்னுடைய வாழ்க்கை சரியான நேர்கோட்டில் செல்கிறதா என்பதை எங்களை நாங்களே பரிசோதிப்பதற்காகத்தான் இன்றைய ஜும்மா. அதனால்தான் இன்றைய ஜும்மாவினுடைய தலைப்பே சுய பரிசோதனை. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் எல்லோருமே தொழுகிறோம். தொழுகையில் யாருமே குறைபாடு வைத்தவர்களாக இல்லை. பள்ளியில வந்து தொழுகிறோம், அதே போல வீட்டுல தொழுகிறோம், எங்கோ ஒரு இடத்திலே டைமுக்கு ஏதோ செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த தொழுகையில் உயிரோட்டம் இருக்கிறதா, சரியாக செய்கிறோமா, தொழுகையை சரியாக நிறைவேற்றுகிறோமா, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எமக்கு எப்படி தொழ சொல்லி இருக்கிறார்களோ, பள்ளி வாயிலுக்கு நேரத்தோட வர வேண்டும்,
இக்காமத் சொல்வதற்கு முன்னால் வர வேண்டும், நேரத்தோட சஃப்ல நின்று தொழ வேண்டும் என்று சொல்லுகிற செய்தியை செய்கிறோமா? இப்படி என்னுடைய ஒவ்வொரு இபாதத்தையும் நோம்பு நோக்கிறோம், சரியாக நோம்பு நோக்கிறோமா? என்னுடைய வாழ்க்கையில் கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுகிறோம், அதை சரியாக செய்கிறோமா என்பதை நாங்கள் எங்களை நாங்களே பரிசோதிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நீங்கள் எல்லோரும் பொதுவாக இந்த ஊரை பொறுத்த மட்டும் எல்லோரும் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், எல்லோருமே பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், கொலைக்கு போகக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள், கடை போட்டிருக்கிறவர்கள் இருக்கிறீர்கள். இப்படி ஏதோ ஒரு வகையில் வியாபாரத்தில் ஈடுபடுகிறோம். நாளாந்தம் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் இருக்கிறோம், வாராந்தம் ஈடுபடக்கூடியவர்கள் இருக்கிறோம். இப்படி நாங்கள் வியாபாரத்தில் ஈடுபடுகிற போது சாதாரணமாக ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு சாமான் ஒன்று வாங்குறீங்க, வாங்கி அதை 20,000 ரூபாய்க்கு வித்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். நாளாந்தம் வியாபாரம் செய்யக்கூடியவர், நான் இன்னைக்கு 10,000 ரூபாய்க்கு சாமா வாங்குறேன், 20,000 ரூபாய்க்கு வித்திருக்கிறேன், எனக்கு 10,000 ரூபாய் லாபம் கிடைத்திருக்குதா அல்லது 5,000 ரூபாய் நஷ்டம் வந்திருக்குதான்னு கணக்கு வழக்கு பார்ப்போம். அதுபோல வாராந்தம் செய்யக்கூடியவர்கள் வாராந்தம் கணக்கு பார்ப்போம். நான் இவ்வளவுக்கு இந்த வாரத்துக்கு வியாபாரம் செஞ்சிருக்கிறேன், இதுல லாபம் வந்திருக்குதா நஷ்டம் வந்திருக்குதா, மாதாந்தம் கணக்கு பார்ப்போம். இப்படி ஏதோ ஒரு அடிப்படையில் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய நாங்கள் இவ்வளவு முதல் போட்டு இருக்கிறோம், இவ்வளவு லாபம் வந்திருக்குதா நஷ்டம் வந்திருக்குதான்னு கணக்கு வழக்கு பார்க்கிறோம். ஏன் கணக்கு வழக்கு பார்க்கிறோம்? இந்த பிசினஸ தொடர்ச்சியா கொண்டு போகணுமா இல்லையா? அடுத்த கட்டத்திற்கு நான் என்ன செய்வது? இதே பிசினஸோட நான் இருந்தேன்னா எனக்கு லாபம் வருமா அல்லது நஷ்டம் வருமான்னு எங்களை நாங்களே உலக விவகாரத்தில் என்ன செய்கிறோம்? கணக்கு போடுகிறோம். எந்த பிசினஸ் நான் சரியாக கொண்டு போக வேண்டுமாக இருந்தால், என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நான் போக வேண்டுமாக இருந்தால் என்னுடைய வியாபாரத்தை சுய பரிசோதனை செய்கிறோம். இப்ப அப்படியே மறுமையை நோக்கமாக கொண்டு வாழுகிற நாங்கள் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? خلقل الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. இந்த உலகத்துல நீங்க வாழ்றதெல்லாம், உலகத்துல பிசினஸ் செய்யறது, உலகத்துல தொழுறது, உலகத்துல நோம்பு முடிக்கிறது, உலகத்துல செய்யற எல்லாமே மறுமையில் உங்களுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய ஒரு விடயம். அது மறுமையில தான் உங்களுக்கு லாபம் கிடைக்குதா நஷ்டம் கிடைக்குதான்னு பார்க்க இருக்கிறோம். அப்ப அந்த மறுமைக்கு நான் இலக்காக கொண்டு வாழக்கூடிய நான் இந்த உலகத்துல நான் சரியாக வாழ்கிறேனா என்பதை இங்கே நாங்கள் பரிசோதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற மிக பிரபலியமான ஒரு கூற்று என்ன தெரியுமா? சொல்லுகிறார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாஸபு. நீங்க விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிற ஒரு நாள் இருக்கிறது, மறுமையுடைய நாள். அதிலே உலகத்துல எப்படி பிசினஸ் செய்தீங்க, உலகத்துல எப்படி மனைவியோட நடந்து கொண்டீங்க, உலகத்துல எப்படி பிள்ளையோட நடந்து கொண்டீங்க, உலகத்துல எப்படி அயல் வீட்டானோட நடந்து கொண்டீங்க, உங்களோட தொழுகை எப்படி இருந்துச்சு, நோம்பு எப்படி இருந்துச்சு, ஜகாத் எப்படி இருந்துச்சு, ஒவ்வொரு விடயமாக பிறந்ததிலிருந்து மரணிக்கிற வரைக்கும் நீங்கள் செய்தவைகளை எல்லாம் எங்களுடைய வலது இடது தோளிலே அல்லாஹ் பதிவு செய்து நாளைக்கு காட்ட இருக்கிறார், நாளைக்கு தராசிலே போட்டு நெருக்க இருக்கிறார். அதுக்கு முன்னால, அந்த நெருமைக்கு முன்னால நீங்கள் சரியாக செய்திருக்கிறீர்களா என்று சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். யார் இந்த உமர் கத்தாப் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரே நேரத்தில் 10 சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், சுவனவாதி என்று சொன்னார்கள். அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு லிஸ்ட் போட்டாங்க. அதுல மிக முதன்மையான ஒருவர் தான் உமர் கத்தாப். இவர் அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிற தருவாயில முனாஃபிக்குகளுடைய லிஸ்ட கொடுக்குறாங்க. ஹுதைஃபத்துல் யமானி என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழத்தை, இவரெல்லாம் முனாஃபிக், இஸ்லாத்தின் பெயரில முஸ்லிமாக இருந்து கொண்டு உலகத்துல வாழ்ந்தாதான், ஆனா முஸ்லிம் இல்ல, இவர்களெல்லாம் நயவஞ்சகர்களாக உலகத்துல வாழ்ந்து விட்டு போனாங்கன்னு ஒரு லிஸ்ட கொடுக்குறாங்க. ஹுதைஃபத்துல் யமானிட்ட இந்த உமர் கத்தாப் சுவனவாதி என்று ரசூலுல்லாஹ் சொன்ன உமர் கத்தாப் அவர்கிட்ட போறாரு. அந்த லிஸ்ட்ல எந்த பெயர் இருக்குதா? ஏனென்றால் நான் இவ்வளவு நன்மை செஞ்சிருந்தோம், நாளைக்கு நான் நஷ்டவாளியாக ஆகிவிட்டால் என்னுடைய நிலைமை என்னவாகும் என்று ஒவ்வொரு சஹாபாக்களும் யோசித்திருக்கிறார்கள். அப்படியாக இருந்தால் நாங்கள் யோசிக்க வேண்டும். அன்பானவர்களே, நாங்கள் இந்த உலகத்துல இன்றைக்கு எங்களோட சமூகம் எப்படி வாழ்ந்தால் நாங்கள் எல்லாம் சஹாபாக்கள் மாதிரி வாழ இயலுமா? சஹாபாக்கள் மாதிரி வாழ இயலுமா?
அவங்க ரசூலுல்லாஹ்வை கண்ணால பார்த்து கொண்டு குர்ஆன் இறங்கியதை பார்த்து கொண்டு இந்த உலகத்துல வாழ்ந்தவர்கள். அவங்க ஏதோ சூவிகள், நாங்கெல்லாம் அப்படி வாழ இயலுமா? இப்ப வட்டியோட தொடர்பு இல்லாம வாழ இயலுமா? இப்ப தொழாம வாழ இயலுமா? இன்றைக்கு பெண்களோட கடப்பு இல்லாம வாழ இயலுமாண்டு இன்றைய நவீன சூழலோட சில மனிதர்கள் பேசுகிறோம். இன்றைக்கு இருக்கிற காலமும் சஹாபாக்கிற காலமும் சரியாகுமா? அன்பானவர்களே, வரலாற்றை நீங்க பார்த்தீர்கள்னா உலகத்துல மிகவும் கேவலம் கெட்ட ஒரு சமூகம், எவ்வளவு மிகப்பெரிய கொடுங்கோல் தெரியுமா? ஹிட்லர். அந்த ஹிட்லராக இருந்தாலும் கூட பல பேர்களை தன்னுடைய கையினாலேயே கொண்டவன் தன்னுடைய பிள்ளையுடைய விடயத்தில் நிதானமாகத்தான் நடப்பான். அடுத்தவனை அடித்துக் கொண்டு அடுத்த பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறவன் கூட தன்னுடைய பிள்ளை என்று வருகிற போது ஊர்ல பெரிய ரவுடியாக இருப்பான். ஆனா தன்ற பிள்ளைன்னு வர நேரம் கொஞ்சம் யோசிப்பான் அடிக்கிறதுக்கு. ஏண்டா தந்த பிள்ளை சம்பந்தமாக இரக்கம் கொண்டிருக்கும். ஆனால் இஸ்லாமிய வரலாற்று வருவதற்கு முன்னால் நீங்கள் அரேபிய சமூகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்ற பிள்ளையை கை நோண்டி புதைத்த ஒரு சமூகம். எவ்வளவு கொடூரமானவர்களாக இருந்திருப்பார்கள். உலகத்துல அவர்களை பற்றி வர்ணிக்கிற போது மிகவும் கொடூரமானவர்கள். எப்படி பாலைவன பூமி கரடு முரடானதாக கடுமையான உள்ளம் உடையவர்களாக பூமி எப்படி இருந்ததோ அது போலதான் அவருடைய உள்ளமும் இருந்தது. இறக்கமிட்டு ஒரு வாசனை இல்லாத ஒரு சமூகம். உலகத்துல மிகவும் கேவலமாக வாழ்ந்த ஒரு சமூகம். தான் பெற்ற பிள்ளையை தன்னுடைய கையால் புதைத்து விட்டு நான் புதைத்து விட்டேன் என்று சந்தோஷமாக சிரித்த ஒரு சமூகம். அந்த சமூகம் எங்களை மாதிரி எலும்புகளும் தோள்களும் இரத்தங்களும் உடைய அந்த சமூகம் தான் இன்று நாங்கள் எது குர்ஆன் என்று சொல்கிறோமோ அந்த குர்ஆன் இறங்கிக் கொண்டிருந்த அந்த சமூகம் தான். நாங்கள் குர்ஆனை ஒரு புத்தக வடிவிலே படித்துக் கொண்டிருக்கிறோம், அவர்கள் வாய் வழியிலே படித்துக் கொண்டிருந்தார்கள். இவ்வளவுதான் எனக்கும் அவர்களுக்குமான வித்தியாசம். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இப்பொழுது 1440வது வருடத்தில் இருக்கிறோம், 47வது இருக்கிறோம். அதுக்கு ஒரு 1400 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு சமூகம், அவ்வளவுதான். அவர்கள் எப்படி காட்டு மிராண்டிகளாக இருந்தார்களோ அதுபோல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிற போது எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார், அடுத்த 8 எடுத்து வைத்தால் நரகவாதி என்று இருந்தவர்கள். அல்லாஹ் அப்படியே சொல்லுகிறார், அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார், நரகத்தின் ஓரத்தில் நின்று கொண்டு இருந்தவர்கள். அப்படி இருந்தவர்களைத்தான் தன்னை தாங்களே சுய பரிசோதனை செய்த ஒரு சமூகமாக, நான் சுவனத்துக்கு போவேனா என்று கவலைப்படக்கூடிய ஒரு சமூகமாக, ஜாகிலியா காலத்தில் பிள்ளைகளை புதைத்தவர்களே இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் நான் பிழை செய்து விட்டேனே அல்லாஹ்வுடைய தூதரே என்று கை செய்தப்பட வைக்கிற அளவுக்கு குர்ஆன் மாற்றியது. அப்ப சுய பரிசோதனை செய்ய வேண்டுமாக இருந்தால் முதலிலே அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன பிரச்சனை தெரியுமா? எங்கிட்ட இந்த 4 சுவர் பள்ளி வாசலுக்குள் உரை நிகழ்த்துகிற போது அல்லாஹ்வை பற்றிய பயம் வருகிறது. ஆனால் இந்த கேட்டை இந்த கதவை தாண்டி அங்கிட்டு போய்த்திருந்தா அல்லாஹ் பற்றிய சிந்தனையே இல்லை. உலகத்துல அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறானா என்று யோசிக்காத சமூகமாக மாறிவிட்டோம். வியாபாரத்திலே ஈடுபடுகிற போது அல்லாஹ்வை பற்றிய ஒரு யோசனையும் வராது. வேற வேற வேலையில ஈடுபடுகிற போது எந்த ஒரு யோசனையுமே வராது. பாவத்திலே மூழ்கி விடுகிறோம். இந்த 4 சுவர் பள்ளி வாயிலுக்குள் இருக்கக்கூடிய உணர்வு வெளியே போய்விடுகிற போது மயங்கி விட்டதென்றால், எங்களுக்கு அல்லாஹ் பற்றிய சிந்தனை இல்லை என்றால் நாங்கள் மூமின்களா என்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கஸீலுல் மலாயிகா, மலக்குமார்கள் அந்த அதாவது ஹந்தலாவை குளிப்பாட்டினார்கள். சுவனவாதியாக இருக்கக்கூடியவர் ஒரு முறை ஓடோடி வருகிறார். இந்த ஹந்தலா முனாஃபிக்காகி விட்டேன் என்று ஓடோடி வருகிறார்கள். சஹாபா ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களோடு இந்த 4 சுவர் பள்ளி வாசலுக்குள்ள உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற போதெல்லாம் அல்லாஹ்வை பற்றி பயமுறுத்துகிறீர்கள், சுவனத்தை பற்றி சொல்லுகிறீர்கள், நரகத்தை பற்றி பயமுறுத்துகிறீர்கள். ஈமான் எங்கோ ஒரு மூலையில் எங்கோ உச்சுக்கு போகிறது. ஆனால் பிள்ளை குட்டி என்று நான் வீட்டுக்கு போய்த்தண்டார் எனக்கு மறந்துடு, அல்லாஹ் மறந்துடுறவோ பயப்படுகிறார்கள். வீட்டுக்கு போற நேரம் பிள்ளைகளை பார்க்கிற போது, மனைவிகளை பார்க்கிற போது, வியாபாரத்தை பார்க்கிற போது அல்லாஹ் பற்றிய எண்ணம் என்னை விட்டு மறைந்து போய்விடுகிறதோ பாருங்க. அல்லாஹ் பற்றிய எண்ணம் மறைந்து விடுமோடு பயப்படுகிறதே ஒரு ஈமான்.
அல்லாஹ் என்னை விட்டு போய்விடுவானோ, அல்லாஹ்வுடைய சிந்தனை என்னை விட்டு தூரமாகி விடுவானோ பயப்படுகிறார்களா இருந்தால் எவ்வளவு ஈமான் அவர்களிடத்தில் இருக்கிறது. வியாபாரம் செய்யற இடத்துல அல்லாஹ் பற்றி எண்ணம் எனக்கு இருக்க வேண்டும் என்று பயந்தார்கள். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அந்த எண்ணம் எங்களுக்கு இல்லாததான் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று பாங்கோசை கேட்கிறது. பள்ளிக்கு வாரத்துக்கு மனசு இன்னும் 10 நிமிஷம் இருக்குது, பாங்கு சொல்லி 15 நிமிஷத்துக்கு பிறகுதான் இக்காமத், வீட்டுல கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவோம், அதுக்குள்ள எனக்கு உசுறு வைத்து இருந்தா. அன்பார்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? ஒருவர் அதான் சொல்லப்பட்டு அவர் தொழுகைக்காக காத்து கொண்டு இருக்கும் காலமெல்லாம் தொழுது கொண்டிருந்ததாக பதியப்படுகிறது என்றார். அன்பார்ந்தவர்களே, இன்னும் 5 நிமிஷம் இருந்துட்டு போறேன்னு சொல்றதுக்குள்ள உசுறு வைத்து இருந்தார். என்ன நிலைமை யோசிச்சு பாருங்க. பள்ளிக்கு வந்துட்ட பிறகு உசுறு வைத்து விட்டார். சில சஹாபாக்கள் மரணத்தை, என்னுடைய மரணத்தை தொழுகையில் தாய் என்று கேட்டிருக்கிறார்கள் என்றால், என்றாவது நான் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறேன். தொழுகிறோம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. எங்களுடைய மனோநிலை எப்படி இருக்குது தெரியுமா? நானெல்லாம் சுவனவாசி என்ற நிலையோடு வாழ்கிறோம். நானெல்லாம் சுவனவாசி என்ற நிலையோடுதான் நாங்கள் தொழுகையும் இல்லை. டைமுக்கு தொலைல் என்று சொல்றேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க. தொலைல் என்று சொல்லல, நீங்க தொழுகிறீங்க, வீட்டுல தொழுகிறீங்க, நீங்க தொழுகிறீர்கள், நேரத்துக்கு தொலைவில்லை. இக்காமத் சொல்லுகிற போது மிகவும் கவலையான விடயம். நான் இந்த பள்ளி வாயிலுடைய மோதலியாக பேசுகிறேன், உங்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பில் இருந்து பேசுகிறேன். பெரிய வழியில இக்காமத் சொல்ல மட்டும் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களை விட கேவலமானவர்கள் யார்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பாங்கு சத்தம் கேட்கிறது, இகாமத் சத்தமும் கேட்டுக்க பிறகுதான் வீட்டை இருந்து புறப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் என்ன மனநிலையோடு வாழ்கிறீர்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எந்த மனநிலையோடு நீங்கள் வாழ்கிறீர்கள்? அல்லாஹ் என்னை பிடிக்க மாட்டான் என்ற மனநிலையோடு வாழ்கிறோமா? அல்லாஹ் எனக்கு நான் தொழுகிறேன், அல்லாஹ் எனக்கு நன்மை தருகிறான் என்ற உணர்வோடு வாழ்கிறோமா? அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்கள் அப்படியானவர்களாக வாழவில்லை. சஹாபாக்கள் அப்படியானவர்களாக வாழவில்லை. அவர்கள் பாங்கு கட்டதோடு பள்ளிக்கு வரக்கூடிய மனிதர்களாக இருந்தார்கள். எவ்வளவு தூரத்தில் இருந்தும் நேரத்துக்கு வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் தொழுகையில் பொதுபோக்கானவர்களாக இருக்கிறோமா இல்லையா? எங்களை பார்த்துத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வயலுள்ளில் முஸல்லீன், தொழுகையாளிகளே நீங்க நரகத்துக்கு சொந்தக்காரர்கள். தொழாதவர்களை பற்றி அல்லாஹ் பேசல, தொழாதவர்களை பற்றி பேசல, அவங்களுக்கு வேற சைத்தல். அல்லாஹ் யாரை பத்தி பேசுறான் தெரியுமா? தொழுகையாளிகள். அல்லாஹ் சொல்லுகிற பண்பை பாருங்க, வயலுள்ளில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுறாங்கதான், இல்லன்னு இல்ல, டைமுக்கு இயங்குவதற்கு கிடையாது. தொழுகையில பொதுபோக்கானவர்கள் கிடைக்கிறார்கள். டைம் கிடைச்சா வைத்து தொழுகிறது. அன்பாதவர்கள், நாங்கள் எல்லோரும் வேலை செய்வதோடு இருக்கக்கூடியவர்கள். காலை நேரத்தில் உண்மையில் எல்லோரும் கொலைக்கு போகக்கூடியவர்கள், இன்னும் என்ன வேலைகளுக்கு போகக்கூடியவர்கள், அது வேற ஒரு விஷயம். போற இடத்துல தொழுது கொள்வீர்கள். நான் பேசுவது வீடுகளில் சும்மாக காதுக்கு சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிற போதும் சும்மா வீட்டுல முடங்கிக் கொண்டு இருக்கக்கூடியவர்களை பார்த்துத்தான் சொல்கிறேன். இது தொப்பி அணியக்கூடியவர்கள் அணிந்து கொள்ளுங்கள். இந்த உரைக்கு பின்னாலும் இன்றைக்கு அசர் தொழுகைக்கு பாங்கு கட்டதோட நீங்க வரலண்டா, இந்த உரை அல்லாஹ் சொல்லுகிறானே, லஹும் குலூபுன், அவர்களுக்கு உள்ளம் இருக்கிறது தான், லஹும் ஆதானும், அவர்களுக்கு காது இருக்கிறது தான், வலஹும் அய்யுனுன், கண்ணும் இருக்கிறது தான். சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? கல் அன்ஆம், ஆடு மாடு இருக்குதானே, ஆடு மாடு இருக்குதானே, அந்த ஆட்டுக்கும் மாட்டுக்கும் உள்ளமும் இருக்குது. அதான் ஈரண்டு சாப்பிடுகிறோம், அந்த ஈரல் இருக்குதுதான். ஆட்டுக்கும் இருக்குது, மாட்டுக்கும் இருக்குது, மனுஷனுக்கும் இருக்குதுதான். மாட்டுக்கும் ஆட்டுக்கும் கண்ணும் இருக்குது, காதும் இருக்குது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுறாங்க, சிந்திக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க, என்னதான் சொன்னாலும் செவிடன் காதிலூதிய சங்குகளாக இருந்து கொண்டே இருப்பார்கள். அன்பாந்தவர்களே, கவலையோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இபாதத்துடைய விஷயத்தை நீங்கள் பொதுபோக்கானவர்களாக இருக்கிறீர்கள், நேரத்துக்கு வராதவர்களாக இருக்கிறீர்கள். அப்பல் ஜமாத்தோடு தக்பீர் கட்டி எத்தனை பேர் இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வீட்டிலே பாங்கு சத்தம் கேட்கிறது, பள்ளிகள் தூரமும் அல்ல, பள்ளிகள் தூரமும் அல்ல. சஹாபாக்கள் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறார்கள், கயிறு கட்டி வந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணு தெரியாத சஹாபிக்கு ஊற்றுல தொலைவான்னு கேட்டதுக்கு கயிறு கட்டி கொடுங்க, பள்ளிக்கு வந்து தொழட்டும். அவ்வளவு சிறப்பான அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், பள்ளி வாயிலில் ஒருவரை துள வைத்து விட்டு
ஒருவரை ஜமாத்துக்கு இமாமத்தாக செய்ய வைத்துவிட்டு தொழாம குண்டி நீக்கிற அவளை வேற வீட்டையும் எரிக்கணும் போல இருக்குதுன்னு நினைக்கிறாங்கடா. எங்களுடைய ஈமான் எங்கு போகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை ஞாபகப்படுத்தினார். என்ன சொன்னார்கள் தெரியுமா? பள்ளி வாயல்களில் இறைச்சிக்கறிகள் முடக்கப்படுவதாக இருந்தால் இந்த சமூகம் ஓடோடி வரும் என்று சொன்னார்கள். உண்மையா இல்லையா? ஈத்தம்பலம் என்றால் ஓடோடி வருகிறோம், இறைச்சி என்றால் ஓடோடி வருகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி, கறி குழம்பு தொழுகையில் குடுக்கப்படுகிறது என்றால் அந்த சமூகம் ஓடி வரும் என்று சொன்னார்கள். கறி குழம்புக்கு பழுதா போய்விடும் என்று ஓடி வருகிற நாங்கள் நாளைக்கு மறுமையில் என்னுடைய அமல்கள் வீணாக்கப்பட்டு விடும் என்ற உணர்வு ஏன் இல்லாமல் போய்விடுகிறது? அன்புக்கு நீ இஸ்லாமிய உறவுகளே, எங்களுடைய சமூகம் சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் தொழுகையில் பொதுபோக்கானாக இருந்துக்கிற நேரத்திலேயே உங்களுடைய உயிர்கள் பறிக்கப்பட்டு விட்டால், அன்பாதவர்களே, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே, அந்த அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான், அந்த அல்லாஹ் சக்தி பெற்றவன், அந்த அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வு ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால், அல்லாஹ் பற்றிய எண்ணம் சரியாக வந்துவிட்டால் அவனுடைய அமல்கள் சீர் செய்துவிடும், சரியாக ஆகிவிடும். சென்ற வாரமும் தொழுகையை பற்றித்தான் பயான். என்னதான் கேட்டாலும் உணர்வு வரவில்லை என்றால் அன்பிற்கு நீ இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் சுய பரிசோதனைக்கு ஆளாக்க வேண்டும். அந்த சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? அந்த சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆல் இம்ரானில் இப்படி சொல்லி காட்டுகிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். தக்வாதாரிகளுக்காக வானமும் பூமியும் எவ்வளவு விசாலமானதாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு விசாலமானதாக சுவனத்தை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான் என்று சொல்லிக்க பிறகு அல்லாஹ் சொல்கிறான். அந்த சஹாபாக்களுடைய பண்பை பற்றி சொல்கிறான், உண்மையான தக்வாதாரிகளுடைய பண்பை பற்றி சொல்கிறான். வஇதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும். இதுதான் சஹாபாக்கள். அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். வஇதா ஃபஅலு ஃபாஹிஷதன், ஒரு தவறை செய்து விட்டால், மனிதன் வகையில தப்பு செய்யாம யாரும் இருக்கலாம். இந்த உலகத்துல எல்லோருமே தப்பு செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? தப்பு செய்யவில்லை என்றால் உங்களை அடித்து விட்டு வேற ஒரு சமூகத்தை அல்லாஹ் கொண்டு வருவார். நாங்க தப்பு செய்வோம் தான், தவறு செய்வோம் தான். அல்லாஹ் சொல்கிறான், வஇதா ஃபஅலு ஃபாஹிஷதன், ஒரு தவறை செய்து விட்டார்கள், அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து விட்டால் அடுத்த மறுகணம் தக்கருல்லாஹ், அல்லாஹ்வை பற்றி என்ன வந்துவிடும். மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள், அயல் வீட்டு பெண்ணோடு தப்பாக நடந்து விடுகிறார்கள். மனிதன் தான், மனிதன் வகையில உணர்வுகள் அதிகரிக்கிறது, தப்புக்கள் நடந்து விட்டது. ஒரு 5-10 நிமிட அந்த சுகத்திற்காக அவர் சென்று விட்டு அதற்கு பின்னால் தான் யோசிக்கிறார், நான் ஒரு தவறை செய்து விட்டேனே, தஹிரினி யா ரசூலல்லாஹ், தஹிரினி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே என்னை நீங்கள் குணப்படுத்துங்கள். 4 சுவருக்குள் நடந்த ஒரு தப்பு, அவருக்கும் குறித்த பெண்ணுக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும் தெரியுமான தப்பு. அல்லாஹ்வுடைய தூதர், மாயிஷே விடுங்காது, நீங்க முத்தம் கொடுத்திருப்பீங்க, திரும்புகிறார்கள், நீங்க போங்க தௌபா செய்யுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவரை கணக்கே எடுக்க மாட்டேங்கிறார்கள். 4 விடுத்தத்திற்கு பின்னர் தான் அல்லாஹ்வுடைய தூதர் இவரை ஹத்து கொடுங்கள் என்று சொல்லுகிறார்கள் என்றார். ஒரு தவறு அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மாத்திரம்தான் தெரிந்த ஒரு தவறு. ஆனாலும் ஒரு முஃமின் தவறு செய்து விட்டால் அடுத்த மறுகணம் உணர்வு வருகிறது, நான் தவறு செய்து விட்டேனே. அது மாத்திரமல்ல, ராமிதிய கோத்திரத்து பெண்மணி ஓடோடி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே நானும் விபச்சாரம் செய்து விட்டேன், நானும் விபச்சாரம் செய்து விட்டேன். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்கிறார், மாயிசை போன்ற என்னை ஏமாற்றி விட முடியாது, அவருடைய விலையை போன்ற கணக்கெடுக்காமல் விட முடியாது. இதோ வயிற்றில் குழந்தையோடு வந்திருக்கிறேன், இதை விட என்ன ஆதாரம் வேண்டும்? நான் தப்பு செய்திருக்கிறேன், வயிற்றில் குழந்தை இருக்கிறது, என்னை தூய்மைப்படுத்துங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் தெரியுமா? போங்க பிள்ளையை பெற்றெடுத்துட்டு வாங்க. ஒரு மனிதன் நாங்கள்லாம் தப்பு செஞ்சா அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்துல மறந்துடும். இந்த பெண்மணி ஈமானிய உணர்வு, அல்லாஹ்வை நாளைக்கு சந்திக்கிற போது நான் நல்ல முறையில் சந்திக்க வேண்டும் என்ற உணர்வு 10 மாசத்துக்கு பிறகு வராங்க. நான் செஞ்சது பிள்ளைதான், நான் செஞ்சது பிள்ளைதான், தண்டனையை தாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் சொல்லி அனுப்புகிறார்கள், குழந்தைக்கு பால்குடி மறக்கடித்து விட்டு வாருங்கள். 2 வருடங்கள்
கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு பின்னால் தான் செய்த அந்த தப்புக்காக தண்டனை பெற்று அல்லாஹ்வை நல்ல முறையில் சந்திக்க வேண்டும் என்று தௌபாவுக்காக ஏங்கி நிற்கிறார்கள் என்றார். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்களில் எவ்வளவு தப்பு செய்கிறோம். அல்லாஹ் எமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார் என்றால் திருந்துவதற்கு அல்லாஹ் தருகிறான். அல்லாஹ் என்னையும் உங்களையும் இன்னும் உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் திருந்துவதற்கு சந்தர்ப்பமாக தந்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஹதீதிலே இப்படி கேட்கிறான், அலம் யானில் லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். இன்னும் உங்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கவில்லையா? இன்னும் உங்களுக்கு அல்லாஹ்வை பற்றிய பயம் வரவில்லையா? இன்னும் வரவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஃபுதைல் இப்னு ஹியால் என்று சொல்லுகிற ஒரு தாபிஈ, 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு தாபி. யார் தெரியுமா இவர்? வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், கான ஃபுதைல் இப்னு ஹியால் ஷாத்திரன் யக்தஉ தரீக். வழிப்பறி கொள்ளை, சும்மா இல்ல, மக்களை எல்லாம் கொலை செய்துவிட்டு அவர்களுடைய சொத்துக்களை சூறையாடக்கூடிய ஃபுதைல் இப்னு ஹியால் மக்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு முறை இவர் வேலை களவெடுக்கிறதா இவர வேலைய, சும்மா களவல்ல, வழிப்பறி கொள்ளை ரோட்ல போராட்டத்துல மறிச்சு கொலை செய்துவிட்டு அவர்களுடைய உரிமைகளை எல்லாம் அப்படியே பறிச்செடுப்பது சாதாரண தப்பல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிப்பறி கொள்ளையர்களுக்கு மாறுகை வெட்ட வேண்டும் என்று தண்டனை, சும்மா இல்ல தண்டனை, எந்த அளவுக்கு பாரிய குற்றம். அப்படி வாழ்ந்த ஒரு மனிதர் ஒரு நாள் களவெடுப்பதற்காக வேலியின் பேரால் ஏறி நிற்கிற போது இந்த வசனத்தை கேட்கிறார். அலம் யானில் லதீன தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு, அல்லாஹ்வை பற்றி சிந்திப்பதற்கு இன்னும் உங்களுடைய உள்ளம் இடம் கொடுக்கவில்லையா? ஃபுதைல் இப்னு ஹியால், என்னை பார்த்துத்தான் அல்லாஹ் பேசுகிறான். இந்த வசனம் நாங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்கணும். அல்லாஹ் என்ன பார்த்து கேட்கிறான்? இன்னும் அல்லாஹ்வை பற்றி சிந்திப்பதற்கு, அல்லாஹ்வை ஞாபகமூட்டுவதற்கு, தொழுகையின் பக்கம் விரைந்து வருவதற்கு இன்னும் எங்களுக்கு நேரம் கிடைக்கலையா? ஜும்மாவுக்கு ஏற நேரம் எத்தனை நேரத்துக்கு வந்தோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பெரும்பான்மையானவர்கள் வீட்டுல தான் இருந்தோம். ஆனா மிம்பர்ல ஏறுறதுக்கு முன்னால எத்தனை பேர் வந்தோம்? காரணம் என்ன? பொதுபோக்கு, அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை கிடையாது. நான் சொன்னேனே, இந்த 4 சுவர் பள்ளி வாயிலுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ்வை பற்றிய எண்ணம் இருக்கிறது. வெளியே போனதும் அல்லாஹ் யாருக்கு தேடக்கூடிய அளவுக்கு எங்களோட சமூகம் மாறி இருக்கிறதா? அல்லாஹ் கேட்கிறான், அம் தக்ஷா குலூபுஹும், இன்னும் உங்களுக்கு வரலையா? அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை இன்னும் வரவில்லையா? அந்த ஃபுதைல் இப்னு ஹியாலை பார்த்து பேசுவதாக எண்ணினார். அடுத்த மறுகணம் வழிப்பறி கொள்ளையராக இருந்தவர் சுபஹ் தொழுகைக்கு முன்சஃப்ல வந்து நின்றார். மக்கள் எல்லாம் திகைத்து பார்க்கிறார்கள். எப்படி இருந்த மனிதர், மக்கள் எல்லாம் பயந்து போயிருந்த மனிதர் இன்றைக்கு சுபஹ் தொழுகையில முன்சஃப்ல நிற்கிறார் என்று எல்லோரும் அதை பார்த்து திகைத்து போனார்கள். வரலாறில் ஃபுதைல் இப்னு ஹியால் மிகப்பெரிய அறிஞராக மாறி இருக்கிறார் என்று வரலாறு எமக்கு சொல்கிறது என்றால் எங்கள் ஒவ்வொருவர்களையும் பார்த்துத்தான் இந்த வரலாறு பேசுகிறது. எனக்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இன்னும் நாங்கள் திருந்தவில்லை என்றால், உரிய நேரத்திற்கு அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றவில்லை என்றால், அல்லாஹ் எங்களை பிடித்து விட்டால் அவனுடைய பிடியானது கடுமையானதாக இருக்கும். வெளியேறிவிட முடியாது. அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொள்ளாததால் தான் நாங்கள் அப்படியே ஏனைய கேளிக்கைகளில் மூழ்கி விடுகிறோம். அவனை ஞாபகப்படுத்த அல்லாஹ் ஜும்மாவுடைய கடமையை பற்றி என்ன சொல்லுகிறான் தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ. ஜும்மாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நேரத்தோட வந்துடணும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? உங்களோட வியாபாரத்தை எல்லாம் விட்டு வர வேண்டும் என்று சொன்ன அல்லாஹ் அதுக்கு அடுத்த வசனத்துல என்ன சொல்றான் தெரியுமா? ஃபைதா குதியத்திஸ் ஸலாத். தொழுது முடிச்சா இருக்காது, தொழுது முடிச்சா பள்ளியில இருந்து கைவார் அடிக்காத. எப்படி அல்லாஹ் சொல்கிறான்? அவனை ஞாபகம் ஊட்ட வேண்டும், அவனுக்கு தொழ வேண்டும் என்று சொன்ன அதே அல்லாஹ் தான் அடுத்த வசனத்துல சொல்றான், ஃபைதா கதைதுஸ் ஸலாத். தொழுகையை நிலைநாட்டி விட்டீர்களா, தொழுது விட்டீர்களா, ஃபந்தஷிரு ஃபில் அர்த். ஓடு, வெளியே ஓடு, பள்ளிக்கு வெளியே வைத்து உன்னுடைய அருள்களை தேடி பெற்றுக்கொள், நீ வியாபாரத்தில் ஈடுபட்டு விடுவோம். சுப்ஹானல்லாஹ்.
தொழுகிற நேரத்துக்கு பாங்கு கொடுத்தா பள்ளிக்கு வா, தொழுது முடிச்சா வெளியே வைத்து வியாபாரம் செய். இப்படி எந்த ஒரு மார்க்கத்திலாவது அல்லாஹ் என்னை நீ ஞாபகப்படுத்த வேண்டும், ஞாபகப்படுத்தியா அடுத்த நிமிஷம் வியாபாரத்தில் ஈடுபடி என்று அல்லாஹ் சொல்கிறான். எங்கள் ஒவ்வொருவருக்கும் இது படிப்படியாக இருக்க வேண்டும். எங்களை நாங்களே சுய பரிசோதனை செய்து கொள்வோம். அல்லாஹ்வை நல்ல முறையில் சந்திப்போம். அன்பார்ந்தவர்களே, மௌலவி நல்லா பேசினார் என்று நான் சொல்வதை எதிர்பார்க்கவில்லை. உங்களிடத்தில் வேண்டிக் கொள்வது, உங்களிடத்தில் மாற்றம் வர வேண்டும். நீங்கள் உயர்தரமான சுவனத்தை நானும் நீங்களும் அடைய வேண்டும். அல்லாஹ் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் நல்ல மாறுதல்களை தர வேண்டும். உயர்தரமான சுவனத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். அம்மா பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருந்துவதற்கான சந்தர்ப்பத்தை எமக்கு தந்திருக்கிறான். மனிதர்களுக்கு மத்தியில் நல்ல பேர் எடுப்பதற்காக அல்ல. இவர் நல்ல தொழுகையாளி, இவர் நல்லா ஜகாத்து கொடுக்கிறாரு, இவர் நோம்பு பிடிக்கிறாரு, இவர் இபாதத்தெல்லாம் செய்யறாரு, மக்களுக்கு மத்தியில் நல்ல எண்ணங்களை எடுத்துக் கொள்ள வேண்டாம். அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள். என்னுடைய ரப்புக்கு முன்னால் நான் உண்மையாளராக இருக்க வேண்டும். இந்த பரிசோதனை கட்டாயம் நமக்கு தேவை. கஅப் பின் மாலிக் மிகப்பெரிய ஒரு சம்பவம் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 9வது வருடம் நடைபெற்ற தபூக் யுத்தத்தின் போது மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் தபூக் யுத்தத்துக்கு வருமாறு அழைப்பு கொடுக்கிறார். இவரும் ரெடியாகிறார். கடைசியில் யுத்தத்துக்கு போகல. யுத்தம் எல்லாம் முடிஞ்ச ரசூலுல்லாஹ் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த கஅப் பின் மாலிக்கை அவருடைய நேரம் வருகிறது. அவருக்கு முன்னால் பல முனாஃபிக்குகளை விசாரிக்கிறார்கள். எல்லோரும் பொய்யை சொல்லிவிட்டு தப்பித்து விடுகிறார்கள். நாங்க எனக்கு அந்த சொல்லி இந்த சொல்லி அப்படி இப்படி மக்களுக்கு மத்தியில் நல்ல பேர் தான். அவருக்கு இருக்கும் அப்பா, அவருக்கு வேலையாத்தான் இருக்கும், அவர் அந்த வேலையில இருந்தாரு, நான் கண்டேன், மக்கள் எல்லாம் சாட்சி பகிர்வார்கள் நல்லவர்கள் என்று. கஅப் பின் மாலிக் வருகிறார் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில். வந்து என்ன சொன்னார் தெரியுமா? அடுத்த மனிதர்களைப் போல என்னாலும் பொய் சொல்லி தப்பித்து விடலாம். ஆனால் நான் பொய் சொல்லி விட்டால் நாளைக்கு அல்லாஹ் வஹியை இறக்கி விட்டால் அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் பொய்யாளனாக இருந்து விடுவேன். அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் பொய்யாளனாக இருந்து விடுவேன். மக்களுக்கு முன்னால் நல்லவனாக இருப்பது எனக்கு முக்கியம் அல்ல. என்னை யாரும் என்னவும் சொல்லட்டும், நான் படைத்தவனுக்கு முன்னால் நல்லவனாக இருக்க வேண்டும். எனவே தான் யுத்தத்துக்கு வராததனுடைய உண்மை தன்மையை ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் சொன்னார்கள். அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? 50 நாட்கள் ஒட்டுமொத்த ஊரும் பேசக்கூடாது. எந்த அளவுக்குண்டா கட்டின மனைவி கூட பேசக்கூடாது. எப்படி இருக்கு மூட்டுக்குள்ள, எப்படி இருக்கு மூட்டுக்குள்ள, எந்த அளவுக்குண்டா அயல் நாட்டில் இருந்து கஅப் பின் மாலிக்கு கடிதம் வருகிறது. எப்படி வருகிறது தெரியுமா? கஅப் பின் மாலிக், என்ன முஹம்மத் உங்களை தள்ளி வச்சுட்டாராவே, உங்களோட சேரவனான்னு சொல்லிட்டாராவே, பக்கத்தில் இருக்காக பேசவனான்னு சொல்லிட்டாராவே, நீங்க எங்கட ஊருக்கு வாங்க, உங்களை ஜனாதிபதி ஆக்குறோம் என்று கஅப் பின் மாலிக்கு கடிதம் கூட வந்துச்சு. போகல. நான் ரப்புக்கு முன்னால் உண்மையாளராக இருக்க வேண்டும். ரப்பு என்னை மன்னிப்பார். ரப்புக்கு முன்னால் நான் உண்மையாளராக இருக்க வேண்டும் என்று ரப்பிடத்திலேயே தன்னுடைய பிரச்சனையை முன்வைத்து தௌபா செய்தார்கள். அவர்களுக்காகவே நாம் ஓதக்கூடிய குர்ஆனிலே அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொண்டதாக குர்ஆன் நமக்கு பேசுகிறது. சூரத்துல் தௌபா, அந்த சூராவுக்கு பெயரையே அந்த கஅப் பின் மாலிக்குடைய சம்பவத்தை வைத்துத்தான் அந்த சூராவுக்கு பெயரை கூட அல்லாஹ் வைத்தார் என்றால், இன்று வரைக்கும் நாங்கள் ஓதுகிறமாக இருந்தால், ரப்புக்கு முன்னால் உண்மையாளராக இருந்தால், ரப்புவை நாங்கள் முன்னிலைப்படுத்துகிற போது அல்லாஹ் என்னை உயரத்தில் வைப்பார். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, எதை கேட்டோமோ அதை என்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். நானும் சரி, நீங்களும் சரி, தவறு செய்யக்கூடியவர்கள் தான். செய்த தப்புக்காக அல்லாஹ்விடத்திலே கொண்டு வருவோம். அவன் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். தொழுகையுடைய விடயத்தில் பணிவன்போடு மிகவும் தாழ்மையாக உங்களிடத்திலே கேட்டுக்கொள்வது, தொழுகையுடைய விடயத்தில் கவனம் செலுத்துங்கள். இறுதியாக இந்த செய்தியை சொல்லி முடிக்கிறேன். அவ்வளவுமா யுஹாசபு யௌமல் கியாமத்தி அஸ்ஸலாத். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முதலாவது மறுமையில் விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றித்தான். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மரண தருவாயில்
சலா சலா என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் வசியத்தாக செய்துவிட்டு போனதும் இந்த தொழுகைதான். மரண தருவாயில் சொன்னதும் தொழுது கொள்ளுங்கள், தொழுது கொள்ளுங்கள், தொழுகைக்கு என்னை கூட்டி போங்கள் என்றுதான் சொன்னார்கள். மறுமையில் எழுப்பப்படுகிற போதும் முதலாவதாக கேள்வி கேட்பதும் தொழுகைதான் என்று சொன்னார்கள். எனவே இந்த விடயத்தில் கவனம் செலுத்துவோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் சுவனத்தை தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.